பல வருஷமாக குழந்தை இல்லையா? கஷ்டமே பட வேண்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம், ஏன் 10-15 வருஷமாக கூட இருக்கிறேன், குழந்தை இல்லை அப்படின்றீங்களா? கஷ்டப்பட்டுருக்கீங்களா? கஷ்டமே பட வேண்டாம். ஒருவேளை டாக்டர்கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன், எனக்கு ஏதாவது சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவ முறைகள் சொல்ல முடியுமா, ஒரு கை வைத்தியமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு. இந்த ஒரு வீடியோவில் நிறைய மூலிகைகள் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது ஒரு மூலிகையை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். ஆண்கள் எப்படி எடுக்கணும், பெண்கள் எப்படி எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க. கம்பல்சரி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுதான் காட்டில் இருக்கிற கள்ளி முள்ளியானுங்க. இந்த கள்ளி முள்ளியானை ஒரு ஆள்காட்டி வேலை சைஸ்க்கு எடுத்துக்கணும். ஒரு இவ்வளோ சைஸ் எடுத்துக்கணும், இவ்வளோ பெருசு எடுத்து என்ன பண்ணணும்னா இப்படி உடச்சி எடுத்துக்கலாம். இப்படி உடச்சி எடுத்துக்கணும். இது காட்டில் இருக்கிற கள்ளி முள்ளியான், சரிங்களா? இது கல் கரைச்சின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருசு எடுத்துக்கிட்டு இதோட 2 வெங்காயம் உரிச்சி உங்களுக்கு வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்கு. 2 வெங்காயம் மட்டும் இதோடு சேர்த்தணும். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தணும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். மிளகு பார்த்தீங்கன்னா 7 மிளகு எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போது இந்த கல்கரைச்சி மூலிகையை இவ்வளோ எடுத்துக்கணும். இதில் 2 சின்ன வெங்காயம் வைக்கிறோம், இது வச்சுக்கிறோம். 1/2 ஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்திக்கிறோம். 2 வெங்காயம் தான் போதும், சரிங்களா? உங்களுக்கு வீடியோக்காக காமிச்சிருக்கேன், இல்லைனா கூட எடுத்துடலாம். இந்த கல்கரைச்சி மூலிகை ஒரு ஆள்காட்டி வேறு சைஸ் எடுத்திருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 7 மிளகு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 7 மிளகையும் போட்டுக்கணும். இதை 3ஐயும் அரைச்சிடணும். மாதவிடையான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வெறும் வயிற்றில் 3ஐயும் அரைச்சி அப்படியே சாப்பிட்றணும். சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, ஒரு 100 ml 200 ml 1/4 லிட்டர் முடிஞ்ச அளவுக்கு, இல்லை 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே விட்டுறணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீராகாரமாக அந்த 3 நாளைக்கு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் அசைவம் எடுக்கக்கூடாது. நார்மல் சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகள் வெளியேறும். ஒரு சிலர்லாம் கர்ப்பப்பையில் பூச்சி இருக்குன்னு வாங்க, அது வெளியேறும். அதேமாதிரி மாதவிடாய் சுழற்சி முறை நல்லா இருக்கும். நீர்க்கட்டி மெல்ல மெல்ல கரைஞ்சி போகிறத கண்கூட பார்க்கலாம். கர்ப்பப்பை கோளாறுகள் சரியாகிறதுக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வகை இது. மாதவிடாயான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் தாராளமாக சாப்பிட்லாம். இது நாம் ஆண்கள் சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை பச்சையாக சாப்பிட்லாம். இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால புளிப்பு சுவையாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நரம்புகளுக்கு நல்லது, உடலை குளிர்ச்சி பண்ணும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சாப்பிட்டாக்க பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் சரிப்படும். ஆண்கள் சாப்பிடும்போது நல்ல ஜீரணமாகும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. விட்டமின் சி இருக்குது, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். இது நம் முன்னோர்கள் சமைச்சு சாப்பிட்டாங்க. சட்னியை சாப்பிடும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது இன்னொரு மூலிகை என்னென்னா, இது நாட்டு கருப்பட்டி, இது கட்டி பெருங்காயம், இது பூண்டு உரிச்சது வச்சிருக்கேன். இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிற பெண்கள் சம அளவு எடுத்து தினமும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றில் தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டு வந்தாக்க அவங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் கரைஞ்சி போகிறத கண்கூட பார்க்கலாம். நம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வைத்திய முறை இந்த வைத்திய முறை. இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் எடுக்கும்போது நான்வெஜ் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாவக்காய், அகத்திக்கீரை எடுக்க வேண்டாம். நார்மலான உணவுகள், ஹெல்த்தான ஃபுட்டுகள் நேச்சுரலாக எடுத்துக்கோங்க. இது தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன். இன்னொரு குழந்தையின்மைக்கான டிப்ஸ் என்னென்னா, நான் நிறைய வீடியோகள் போட்டிருப்பேன் இந்த இளந்த இலையை பற்றி. இது இன்னொரு டைமும் இந்த வீடியோவில் சேர்த்துறேன் பாருங்கள். இந்த இளந்த இலை பாருங்கள். இந்த இளந்த இலையே கொழுந்தா ஒரு கைப்பிடி பிடிக்கணும். கொழுந்துனா பாருங்கள், இங்கே இருக்கிறது தான் கொழுந்து. நிறைய பேர் கொழுந்துனா என்னன்னு கேட்குறீங்க. இதுதான் கொழுந்து. இந்த கொழுந்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கைப்பிடி பிடிக்கணும். இப்படி ஒரு கைப்பிடி பிடிக்கோங்க. முள் இருக்கும், பார்த்து பறிச்சுக்கோங்க. இப்படி ஒரு கைப்பிடி. இந்த இலைங்களா ஒரு கைப்பிடி பிடிக்கணும். பிடிங்கிட்டு இதில் 7 மிளகு வைக்கணும்.
2 பல்லு பூண்டு உரிச்சது வச்சு நல்லா அரைக்கணும் அம்மியில். இப்படி அம்மியில் போட்டு 7 மிளகு வச்சு 7 மிளகு இதில் போடுங்க. 7 மிளகு வச்சு 2 பல்லு பூண்டு வச்சு நல்லா அரைங்க. அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம், இல்லை பழைய கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம், இல்லை பழையதுன்னு சொல்லுவோம், பழைய கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம், பழைய நீர்னு சொல்லுவோம். அதாவது நைட்டு சாப்பாட்டில் நார்மலாக இருக்கிற ஒயிட் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அடுத்த நாள் அதை கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி உப்பு இல்லாமல் குடிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சொம்பு தண்ணி இல்லைனா ஒரு 300 ml அந்த ஐஸ் பிரியாணி தண்ணி மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இதில் மாதவிடாயான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்ணும். சரிங்களா? கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது, நார்க்கட்டி இருக்குது, டியூப்பில் அடைப்பு இருக்குது, பல்கி யூட்ரஸாக இருக்குது, இல்லை எக்கு க்ரோத் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, நம் முன்னோர்கள் பயன்படுத்துகிற முறை இந்த 7 நாளும் அசைவம் எடுக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் இதை அரைச்சி சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கணும். குடித்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்லாம். இல்லைன்னா அதே கஞ்சி தண்ணியை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இந்த 7 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது, அகத்திக்கீரை, பாவக்காய் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ தாங்க. இது மாதவிடாயான பெண்கள் சாப்பிட்றது. அதே மாதிரி ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தால் என்ன செய்யணும்னா, இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை அதே மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து அவங்க 7 மிளகு வச்சு பூண்டு போடாமல் அரைச்சி பழைய கஞ்சி தண்ணியில் தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். யாருக்குன்னா அசிஸ்பர்மியா இருக்குல்ல அவங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் விந்தணுக்கள் குறைபாடு இருக்குல்ல அவங்க சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகும். இதில் இளம் துவர்ப்பாக இருக்கிறதுனால விந்தணுக்களுடைய எண்ணிக்கை நல்லா இருக்கும், நீந்தும் தன்மை நல்லா இருக்கும், மொட்டலிட்டி நல்லா இருக்கும். அந்த விதைப்பகுதி இருக்குல்ல அது நல்லா குளுமை அடையும். இது குடலில் இருக்கிற புண்களையும் ஆற்றும். இது நல்லாவே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இப்படி சாப்பிட்லாம். இழந்த பழம் தாங்க. இழந்த பழம் டைம் வரதான் இழந்த பழம் சாப்பிடுங்க. உடலில் இழந்த போன சக்தியை மீட்டு தருவதனால தான் இதுக்கு பேர் இழந்தை மரணம் வச்சாங்க. அதனால் ஆண்கள் இப்படி சாப்பிட்லாம். அவங்க எவ்வளோ எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து இப்படி பழைய கஞ்சி தண்ணி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். இதோட நிறைய நட்ஸ் வகைகள் எடுத்துக்கணும், நல்ல இயற்கையான உணவுகள், காய்கறி, கீரைகள் எடுத்துக்கணும், பாரம்பரியமான அரிசி எடுத்துக்கணும், வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு மெல்ல மெல்ல சரியாகும். அவங்க இந்த பூனைக்காளி, அதிமதுரம், அதுக்கப்புறம் ஜாதிக்காய், கடுக்காய், இது மாதிரி உள்ள மூலிகைகளாலான சூரணத்தையும் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். நிறைய நட்ஸ் வகைகள், நிறைய நட்ஸ் பழங்களும் எடுத்துக்கலாம். இன்னொரு மூலிகை இருக்குது, அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது இன்னொரு முறை குழந்தையின்மைக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுது. இது ஆண் பெண் இருப்பாலுமே சாப்பிட்லாம். பெண்கள் மாதவிடாயான முதல் நாள்லேருந்து 7 நாள் வரை காலை வெறும் வயிற்றில், இங்கே பாருங்கள், இதுதான் சீத்தா மரம் இலை. இங்கே பாருங்கள், சீத்தா காய் இருக்குது இல்லைங்களா? சாதாரணமாக சீத்தா பழம் சாப்பிடலாம், நாட்டு பழம், அதுதான், ஹைப்ரிட் இல்லை. நாட்டு பழத்துடைய மரம் தான். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கொழுந்தெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், கொழுந்து இருக்குல்ல, இது மாதிரி கொழுந்துகளை பறிக்கணும். கொழுந்துகளை பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் கொழுந்து, தெரியுதுங்களா? இதுதான் கொழுந்து. இது மாதிரி கொழுந்துகளாக பறிச்சுக்கணும். இப்படி கொழுந்துகளாக பறிச்சுக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், கொழுந்து இருக்குது. இது மாதிரி கொழுந்துகளாக பறிக்கணும். இது மாதிரி கொழுந்துங்களாக பறிச்சுக்கணும். இது பாருங்கள், இங்கெல்லாம் கொழுந்து இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொழுந்து தான். இது கொழுந்தையோட பறிச்சுக்கணும். மழை இல்லை, அதனால் காஞ்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இது பச்சையாக, இங்கே பாருங்கள், என்கிட்ட இருக்குல்ல கொழுந்து, பச்சையாக பாருங்கள். இது மாதிரி ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி அம்மியில் வச்சு 7 மிளகு வச்சு 2 பல்லு பூண்டு வச்சு நல்லா அரைக்கணும். இதையும் நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கணும். எடுத்து ஐஸ் பிரியாணி, பழைய கஞ்சி தண்ணி, பழைய நீர், காடி நீர், எது வந்தாலும் சரி, அந்த பழைய கஞ்சி தண்ணியில் ஒரு 300 ml சாதாரண கஞ்சி தண்ணியில் நம்ம வாயில் போட்டு அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா முழுங்கிக்கணும். இது ஆண் பெண் 2 பேருமே சாப்பிட்லாம். பெண்கள் மாதவிடாயான முதல் நாள்லேருந்து 7 நாள் வரையும் சாப்பிட்ணும். ஆண்கள் மாதத்தில் ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இது நம்ம முன்னோர்களை கடைப்பிடிச்சது. 10 முறை நான்வெஜ்ஜு அந்த 7 நாளுக்கு எடுக்கக்கூடாது. பாவக்காய், அகத்துக்கீரை எடுக்கக்கூடாது. அந்த 7 நாளும் நல்லா காய்கறிகள், நீர்க்காய்கறிகள், நார்க்காய்கறிகள், நல்லா விதை உள்ள பழங்கள்,
இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது இயற்கையாகவே குழந்தை வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் இயற்கையாக குழந்தை தருகிறதுக்கு நிறைய மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. இது இல்லாமல் மலைவேம்பு இருக்குல்ல, இந்த மலைவேம்பையும் இதே மாதிரி குழந்தை எடுத்து அதில் பூண்டு சேர்க்க வேண்டாம், மிளகு சேர்க்க வேண்டாம். மலைவேம்பை நல்லா அரைச்சி ஒரு கோலி குண்டு சைஸ் அந்த மலைவேம்பு, சாதாரண வேம்பு பாருங்கள், இது நார்மல் வேம்பு, இது நார்மல் வேப்ப இலை. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் நார்மல் வேப்ப இலை, உங்களுக்கு தெரியும். இது நார்மல் வேப்ப இலை. ஆனால் மலைவேம்பு இதோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுவும் பாருங்கள், இப்படி கொழுந்தா உருவிக்கணும். இப்படி கொழுந்தா உருவிக்கிட்டு ஒரு கைப்பிடி கொழுந்தா உருவிக்கிட்டு ஒரு கைப்பிடி இப்படி போட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணும். அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து, இது பெண்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து மாதவிடாயான முதல் நாள்லேருந்து 7 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே அவங்களுக்கு கருத்தரிக்கும். இது மாதிரி நிறைய மூலிகைகள் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, பெண் மலட்டுத்தன்மை இருந்தாலும் சரி, பெண் மலட்டுத்தன்மைன்றது இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நான் சொன்ன இந்த மூலிகைலாம் அற்புதமாக வேலை செய்யும். அதனால் இதில் ஏதாவது ஒரு மூலிகையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இது எடுக்கலாம் அப்படின்னாக்கா தாராளமாக எடுக்கலாம். சைடு எஃபெக்ட் இருக்குமானா இருக்கவே இருக்காது. இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா கீழே போகிற நம்பர் கால் பண்ணி படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக ஆண்மை குறைபாடு இருக்குது, இல்லை குழந்தைமைக்கு கொடுக்குற மருந்துகளையும் எடுத்து நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியம் வழங்க. எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிறதாங்க. உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை தங்கணும்னா சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகளாக இருக்குது. உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் வீட்டிலும் குழந்தை செல்வம் தவழும். கண்டிப்பாக குழந்தையின்மையாக கஷ்டமே பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வேதனைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். இருக்கிற அற்புதமான மருந்துகள். அது மாதிரி மருந்துகள் சித்த மருத்துவர்கிட்ட நிச்சயமாக எடுத்துக்கோங்க. எடுத்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாகவே அந்த குழந்தையின்மைன்ற அந்த பிரச்சனை சரியாகி உங்கள் வீட்டிலும் குழந்தை செல்வம் தவழும். மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.